ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெய்லி கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான பட்டாணி குருமா எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கோங்க, 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க, தேங்காய் 1/2 மூடி தேங்காய் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க, தேவையான அளவு உப்பு. பட்டாணி 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் பட்டாணியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க. நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தில் 3/4 சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துருங்க. தக்காளியை இதிலே சேர்த்துருங்க. ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். டக்குன்னு நம்ம பட்டாணியை மட்டும் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தோம்னா சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 விசில் வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், 5 விசில் வந்துடுச்சு. பட்டாணி நல்லா வெந்துருச்சு. பட்டாணி இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு வடை சட்டி எடுத்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு பொரிஞ்சதும் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருங்க. இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தில் கொஞ்சம் இருக்கும், இதையும் சேர்த்துருங்க. இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதில் மசாலா பொடியெலாம் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க பட்டாணி இதில் சேர்த்துடலாம். பட்டாணி பட்டாணி குருமா எப்போவுமே நம்ம பச்சை பட்டாணி ஃப்ரெஷ் பட்டாணியை விட காஞ்ச பட்டாணியில் செய்யும்போது இந்த டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போ இதில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துடலாம். நீங்கள் தேங்காவை பாலாக எடுத்து சேர்த்தாலும் சரி, இல்லை நம்ம அப்படியே வடிகட்டாமல் இந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நம்ம குருமா தயாராகிடுச்சு. எண்ணெய் இந்த மாதிரி மேலே பிரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு நமக்கு கிரேவி இருக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பட்டாணி குருமா தயாராகிடுச்சு. பரிமாறிடலாம். இது இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.